தொல்காப்பியர் கூறிய வாழிடங்கள் என்னென்ன அப்படின்னா ஒண்ணு இல், இன்னொன்று மனை. இதை தவிர வாழிடங்களுக்கு இன்னும் என்னென்ன பெயர்கள் உள்ளன அங்க இலக்கியங்கள் இல்ல அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். வாழிடங்களை குறிக்கும் வேறு பெயர்கள் யாவை? கிட்டத்தட்ட ஒரு 11 பெயர்கள் பார்த்தோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஒண்ணு இல், அடுத்தது மனை, குரம்பை, உளப்பில், முன்றில், குடில், கூரை, முற்றம், நகர், மாடம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான் உங்களுக்கு அவைலபிள். வாழிடங்களை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்ன பார்த்துட்டுமா? சரி, மருதத்திணை பாடல். மருதத்திணை பாடல் ஒன்றில் மகளிர் தம்மனை நும்மனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தம்மனைனா யாருடைய இல்லம், நும்மனைனா யாருடைய இல்லம்? ஒரு மார்க்ல கேட்பாங்க. அவங்க அக்கா செட்டில் ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க அக்கா மட்டும்தான் கரெக்டா எழுதலாம், மீதி எல்லாம் தப்பா எழுதல. தம்மனைனா கணவனுடைய மனை, நும்மனைனா மன்னிக்கணும், தம்மனைனா மனைவினுடைய இல்லம், நும்மனைனா கணவனுடைய இல்லம். மனை என்ற சொல்லுல தன்மனை, நும்மனை, கடிமனை, வடமனை அப்படின்னு பின்னாடி வருது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மருதத்திணை பாடல் வேறுபடுத்துகின்ற அந்த செய்தி ஒண்ணு காட்டுறாங்க. தம்மனைனா என்ன, நும்மனைனா என்ன? அகநானூற்றுல மருதத்திணை பாடல்ல 16வது 17வது வரியில இந்த வார்த்தைக்கு உண்டான பொருள் என்னன்னு கொடுத்திருக்காங்க. தம்மனைனா மனைவினுடைய இல்லமும், நும்மனைனா கணவனுடைய இல்லத்தையும் பிரித்து பேசும் போக்கினை காண முடிகிறது. அப்ப இது யார் பேசுறது? மகளிர் ஒருவர் பேசுறார். அப்ப மகளிர் தம்மனைன்னு சொன்னா மனைவினுடைய இல்லம், நும்மனைன்னு சொன்னா கணவனுடைய இல்லம். அந்த இடத்துல எப்படி சார் நாம வச்சுக்கிறது அப்படின்னா, ஒரு பெண் இன்னொருத்தரை பார்த்து கூறி கேட்பது. அப்ப நான் தான் ஒரு பெண். தம்மனைன்னு சொல்லும் பொழுது பெண்ணாக இருக்கக்கூடிய மனைவியினுடைய இல்லம் ஞாபகம் வச்சுக்கணும். நும்மனைன்னு சொன்னா தன்னுடைய கணவனுடைய இல்லம்ன்றது ஞாபகம். ஓகேவா? இல்ல கணவன் இடத்துல கேட்கிறாங்களே வச்சுக்கோமே, ஒரு பெண் தன் கணவன் இடத்துல கேட்கிறார் தம்மனை அப்படின்னு சொன்னா என்னுடைய வீடு, நும்மனை அப்படின்னு சொன்னா கணவனுடைய வீடு. நும்மனை வீட்டுக்கு செல்வோமோ அப்படின்னு மனைவி கேட்டா என்ன அர்த்தம்? யாருடைய வீட்டுக்கு போகலாமான்னு அர்த்தம், கணவனுடைய வீட்டுக்கு போகலாமான்னு அர்த்தம். அப்படின்னா கணவனுடைய வீடு எது? அவன் பிறந்து வளர்ந்த தந்தையுடைய வீட்டுக்கு. அவன் பிறந்து வளர்ந்த தந்தையுடைய வீட்டுக்கு போலாமா இந்த விடுமுறை காலத்துக்கு அப்படின்னு. இல்ல கணவன் இடத்துல தம்மனைக்கு செல்லலாமா அப்படின்னு கேட்டா மனைவியுடைய இல்லம் என்று சொல்லக்கூடிய பிறந்து வளர்ந்த அவங்க அப்பா அம்மா வீடு. விடுமுறை காலங்கள்ல எங்க போலாம் அப்படின்றத அப்பா அம்மா பேசிக்குவாங்க. இல்ல பையனுக்கு ஒரு மாசம் லீவ் கொடுக்க போறாங்க, இந்த லீவுக்கு எங்க போலாம்? ஒரு 15 நாள் உங்க வீட்டுக்கு, 15 நாள் எங்க வீட்டுக்கு போகலாம். இப்ப அது உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்குன்றது பொருள் புரிஞ்சிச்சு. ஆனா சில இலக்கியத்துல என்ன சொல்றாங்க? தம்மனைனா மனைவி சொல்றா எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு, நும்மனைனா உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு. அப்ப அது கணவனுடைய இல்லம், இது மனைவியுடைய இல்லம் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டா இந்த தப்பு வராது. ஓகேவா? அப்போ மனை என்ற பெயர்ல தன்மனை, நும்மனை, தம்மனை, நும்மனை என்பதற்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் உங்களுடைய பாட புத்தகத்துல பின்னாடி இருக்கு. புக்கில். அடுத்து ஒரு கேள்வி, தன்மனை குறிப்பு வரைக அப்படின்னு உங்களுடைய புக் பேக் கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. 2 மார்க் கொஸ்டின்ல திருப்பி பாரு. புக்கில் தன்மனை குறிப்பு வரைகன்னு இருக்கு. இருக்கா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அது. புக்கில்னா என்ன சார்? புக்கில் இத பிரிச்சு பார்த்தா புகு கூட்டல் இல்லு. இன்னும் சொல்ல போனா புக்கு கூட்டல் இல்லு. புக்குக்கு பொருள் இல்ல, அதனால நான் புகுன்னு போடுறேன். இந்த புக்கு பிராக்கெட்ல போட்டுக்கிட்டேன். புகுனா புகுவதற்கு, இல்
இல்லைன்னா வீடு, தூங்குவதற்குண்டான வீடு புக்கில். ரைட். இந்த வார்த்தை எந்த நூல்ல பயன்படுத்திருக்காங்க? புறநானூற்றுல பயன்படுத்திருக்காங்க. எந்த நூல்ல பயன்படுத்திருக்காங்க? புறநானூற்றுல 221வது பாடல்ல 6வது வரியில இருக்கு. அப்ப அந்த புறநானூற்றுல புக்கில் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. புக்கில் என்று சொன்னால் புகுவதற்குண்டான இல்லம் அப்படின்னு அர்த்தம். எப்படிப்பட்ட இல்லத்திற்கு புக்கில் அப்படின்னு பேரு அப்படின்னா தற்காலிகமாக தங்கும் இடம். நீங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போறோம், ஒரு நாளோ 2 நாளோ இல்ல ஒரு வாரமோ. நான் நாகர்கோவில் போயிருந்தேன், தற்காலிகமாக ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். அவங்களே ஒதுக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரியில தங்கியிருந்தேன். அது போல தங்கும் இடத்திற்கு பேர் தான் என்ன பேரு? புக்கில். என்னது? புக்கில். தனியா இல்ல, கணவன் மனைவியோ. தற்காலிகமாக தங்கும் இடத்திற்கு புக்கில் என புறநானூறு குறிப்பிடுகிறது. அப்ப புக்கில் என்பது ஒரு இல் என்ற வாழும் இடத்திற்கு உண்டான பெயர். அது எப்படிப்பட்ட வாழும் இடத்திற்கு அப்படின்னு பார்த்தா தற்காலிகமாக தங்கும் இடத்திற்கு புக்கில் அப்படின்னு பேர். சில ஃபாரின் போறோம், சில நேரங்கள்ல ஃபாரின் போறோம், 1 மாத காலம் தங்கி இருந்துட்டு வரோம் ஒரு நிகழ்வுக்காக. அப்போ அதுவும் தற்காலிகமாக தங்கும் இடம். அப்படிப்பட்ட இடத்துக்கு பேரு சங்க இலக்கியத்துல என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு? புக்கில். அப்படின்னு சொன்ன நூல் எது? எத்தனாவது பாடல் வரி? 224. ஓகே, சரி சார். புக்கில் என்றதுக்கு பொருள் புள்ளி வச்சு எழுதிருவேன். தன்மனைனா என்ன பொருள்? தன்மனைனா என்ன? தம்மனை அப்படின்னு சொன்னா மனைவனுடைய இல்லம்னு சொன்னீங்க. தன்மனைனா கணவனும் மனைவியும். கணவன் மனைவின்னு சொல்லுவது எப்போ? திருமணத்திற்கு பின்புதானே கணவன் மனைவி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ யாரும் நான் யாரும். கரெக்டா? கரெக்டா? திருமணத்திற்கு பிறகு கணவன மனைவியும் யாரை விட்டு பிரிந்து? பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழும் இடம் தன்மனை எனப்படுகிறது. தட் மீன்ஸ் தனி குடும்பம். தனி குடும்பம் போல இருக்கக்கூடிய அந்த பிரிவுக்கு பேர் தான் தன்மனை அப்படின்னு சொல்லுது. கணவனும் மனைவியும் திருமணத்திற்கு பிறகு பெற்றோரிடமிருந்து பிரிந்து வாழும் அந்த வாழும் இடத்துக்கு பேரு தன்மனைன்னு பேரு. இப்ப நான் தனியா இங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப நான் என்ன மனை? தன்மனை. நாகர்கோயில்ல ஒரு வாரம் தங்கியிருந்தேன் 4 நாள். அப்ப அந்த இடம் புரிஞ்சிருச்சா? பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழும் இடத்துக்கு தன்மனை. இது ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்க? நியோ லோக்கல்ன்றாங்க. நியோ லோக்கல். இதையும் கலை சொற்கள்ல கேட்கலாம். நியோவா நியோவா? நியோ தானே படிக்கணும். நியோ லோக்கல் அப்படின்னா தன்மனைன்னு சொல்லுவோம். என்ன மனை? தன்மனை. விளக்கம் என்ன? திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து தனியாக வாழும் இடம் தன்மனை என வழங்கப்பட்டிருக்கு. அப்ப மனை இல் என்பன தொல்காப்பிய சுட்டும் வாழிடங்களுக்கு உண்டான பெயர்கள். வாழிடங்களுக்கு உண்டான பெயர்கள். அதையும் கடந்து இன்னும் சங்க இலக்கியங்களில வாழும் இடங்களுக்கு பெயர்கள் என்னென்ன அப்படின்றத மேலே பார்த்துட்டோம். அடுத்த ஒரு செய்தி. இப்ப மனை அப்படின்னு சொன்னீங்கல்ல சார், அந்த மனை குறித்த வேறு பெயர்கள் என்னென்ன? மனை என்ற பெயர்ல எத்தனை சொற்கள் இலக்கியங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படின்றத பத்தி இப்ப பார்க்க போறோம். இதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 11-12 சொற்கள் கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன சொல்றாங்க பாருங்க. மனை என்னும் சொல் நம்மனை, தம்மனை, எம்மனை, இம்மனை, உம்மனை, நின்மனை, நுந்தைமனை, நன்மனை, வருமனை, வளமனை, கடிமனை, தாய்மனை என சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் பயின்று வருகின்றது. பல இடங்களில் பயின்று வருகின்றன வரணும். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் வாக்கியப்பிழை இருக்கு. அப்ப மனை என்ற சொல்ல எத்தனை சொல்லியிருக்காங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 சொற்கள்ல சொல்லி இருக்காங்க. சங்க இலக்கியங்கள்ல இது போன்ற சொற்கள் கையாளப்பட்டிருக்கின்றன. இது எப்படி சார் நான் ஞாபகத்துல வச்சுக்கிறது அப்படின்னா அகர வரிசைப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும். அகர வரிசைன்னா என்ன? முதல் ஆ என்ற எழுத்துல இது என்ன இருக்கா? இல்ல. ஆவண்ண எழுத்துல இல்ல. ஈ என்ற எழுத்துல இருக்கு. இம்மனைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. சரியா? அப்ப முதல்ல என்ன எடுத்துக்கலாம்? இம்மனை. இப்படி ஞாபகத்துல வச்சுட்டு எழுதுனீங்கன்னா மறக்காது. ஓகே,
சரி, ஆ ஆ இ ஈல இருக்கா? இல்ல. ஊல இருக்கா? இருக்கே. உம்மனை. என்ன மனை? உம்மனை. ஊவன்னால இருக்கா? இல்ல. ஏல இருக்கா? இருக்கு. என்னது? எம்மனை. என்ன மனை? எம்மனைன்னு இருக்கு. சரி, ஏ அண்ணால இருக்கா? ஐல இருக்கா? ஓல இருக்கா? ஓவன்னால இருக்கா? ஓவன்னால இருக்கா? இல்ல. அப்ப அகர வரிசையில இம்மனை, உம்மனை, எம்மனை மூணே சொல்லு. மறக்குமா? மறக்குமா? சே எஸ் ஆர் நோ? மறக்காது. அடுத்தது ககர வரிசையில வா. காக்கா காங்கா சா வரிசையில வா. கால கடிமனைன்னு ஒரு வார்த்தை பார்த்தோமா? ரைட், கடிமனை. அடுத்தது காவன வரிசையில எதுன்னு இருக்கா? இல்ல. ஞா வரிசையில இல்ல. சா வரிசையில இல்ல. ஞா வரிசையில இல்ல. டா வரிசையில இல்ல. நா வரிசையில இல்ல. தா வரிசையில வந்திருக்கு. என்ன மனை? தம்மனை. அது தவிர தாய்மனை. முதல்ல குறில் போடு, அடுத்தது நெடில் தாய்மனை போடு. வரிசை சரியா? தாய்மனை. அது தவிர வேற ஏதாவது இருக்கா? இல்ல. அடுத்தது தாக்கு அப்புறம் நகர வரிசையில இருக்கா? நம்மனைன்னு இருக்கு. எங்க பார்த்தோமே இருக்கா? எங்க? முதல்ல இருக்கு பாரு, நம்மனை. அதுக்கப்புறம் நன்மனை இன்னொன்னு இருக்கு பாரு. நமக்கு அடுத்தது நன்மனை, நானா வரிசையில. அடுத்தது நானா நீ நுண்மனை, சாரி நின்மனை, நீ வரிசையில வந்திருக்கு நின்மனை. அடுத்தது நுந்தை மனை, நானா நீ நூ நுந்தை. நுந்தைனா என்ன பொருள்? நுண் தந்தை அப்படின்றது அர்த்தம். எங்க பார்த்தோம்? ராமாயணத்துல. யார் சொன்னது? ராமன் யாரை நோக்கி? வீடனை நோக்கி. எந்த படலத்துல? வீடனன் அடைக்கல படலத்துல கூறப்பட்டது. நுந்தை இல்லையா? புதல்வரால் பொழிந்தான் நுந்தை அப்படின்பார். அப்ப நுந்தை மனை அப்படின்னு சொன்னா தந்தையுடைய மனை. இது தவிர வேற ஏதாவது இருக்கா? நான் வரிசையில இல்ல. அப்ப நகர வரிசையில தான் 4 சொல்லு இருக்கு. அப்புறம் பா வரிசையில மா வரிசையில மா வரிசையில இருக்கா? இல்ல. அதுக்கப்புறம் தானா பாமா ஏறல வாழல. வாழ வந்திருக்கு. யாழ வரல, ரால வரல, லால வரல இல்லையா? வாழ வந்திருக்கு. வாழ வரும்போது வருமனை வளமனை. என்ன மனை? வருமனை வளமனை. இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதானே சார்? எல்லாமே நோட் பண்ணிட்டோமா? அப்ப அகர வரிசையில ஒரு 3, அதுக்கப்புறம் இந்த ககர வரிசையில 2, 4, 6, 8, 9. 9 ஒரு 3, 12 வந்துருச்சு. இப்படி நம்ம ஞாபகத்துல வச்சு படிச்சா மனைன்ற சொல் சங்க இலக்கியங்கள்ல எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்ற ஒரு இன்டீரியர் 2 மார்க் கொஸ்டினுக்கு விடையே எழுதிடலாம். ஓகே, படிக்க பார்க்கலாம். இப்ப நான் எழுதுன அகர வரிசை படி படிங்க. இல்மனை, உம்மனை, எம்மனை, கடிமனை, அம்மனை, நம்மனை, நின்மனை, இதுக்கு மீனிங் தெரியணும். கடிமனைனா என்ன சார்? கடினா என்ன? கடிக்கிறது அதானே? வெரி குட். கடினா காவல் மிகுந்த. உரிச்சொல் உண்டான உருபு. சால நனி கடி மா வியன் இல்லையா? இதெல்லாம் மிகுதிப்படுத்தி சொல்லுது. கடி நகர், காவல் மிகுந்த நகர். அதுபோல கடிமனை அப்படின்னு சொன்னா காவல் மிகுந்த மனை. ரைட்டு. அதே போல தம்மனைனா இந்த வார்த்தை தான் முன்னாடி பார்த்தோமா? யாருடைய இல்லம்? மனைவியுடைய இல்லத்துக்கு பேரு தம்மனைன்னு பேரு. அடுத்தது தாய்மனைன்னு சொன்னாலே அம்மா வீடு. தாய்மனைனாலே அம்மா வீடு. ரைட். நம்மனைன்னு சொன்னா 2 பேருக்கு சேர்ந்து, கணவன் மனைவிக்கு சேர்ந்து நம்மனை வீட்டுக்கே போகலாம். 15 ஒரு மாத லீவுல 15 நாள் தம்மனைக்கு போகலாம். மீது 15 நாளுக்கு நும்மனைக்கு போகலாம். சப்போஸ் இன்னொரு 10 நாள் லீவு கிடைச்சதுன்னா நம்மனைக்கு போயிடலாம். வந்துருச்சா? நம்மனைனா நம்ம இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகலாம். அந்த வீடு தன்மனை. பெற்றோரிடம் இருந்து பிரிந்து கணவன் மனைவி வாழக்கூடிய அந்த மனைக்கு பேரு தன்மனை அப்படின்னு குறிப்பு வரைகளை படிச்சுமா? அதையும் ரைட். நன்மனை. நன்னுனாலே நல்ல நல்ல மனை. நின்மனைனா நின்னுடைய உன்னுடைய மனைன்னு அர்த்தம். நுந்தை மனைனா உன்னுடைய தந்தை இல்லத்துக்கு. வருமனைனா இந்த இடத்துல வரும்னா என்ன அர்த்தம்?
வறுமை, வறுமைக்குரிய மனை. இதுக்கும் பொருள் செழிப்பு, செழிப்பு, வளம்னாலும் செழிப்பு. இது போல வருமனை வளமனை அப்படின்ற பெயர்ல சங்க இலக்கியங்கள்ல பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி 12 பெயர்கள் மனை என்ற பெயர்ல சங்க இலக்கியங்கள்ல பயிற்றுவிப்பதை இங்கே பக்தவத்சல பாரதி ஆய்வு செய்து இதெல்லாம் நம்ம பார்க்க. ஓகே, இது ஒரு இன்டீரியர் क्वेश्चंस 2 மார்க் क्वेश्चनல கேட்கலாம். ரைட், பாருங்க. அதனாலதான் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கு பேரு சங்க இலக்கியத்துல மனையோள் என்று அழைக்கப்படுகிறது. மனையோள், அதன் அடிப்படையில தான் மனைவி, துணைவி. மனையின் கண் இருக்கக்கூடியவள் மனைவி, அப்ப அவளுக்கு துணையாக இருப்பவள் துணைவி. இரண்டாவதாக சரியா? ரைட். மனையோள் என்னும் சொல் சங்க பாடல்களில் பயின்று வரும் சொல்லாகும். இதன் மூலம் மனை என்பது வாழிடத்தை குறிக்கும் முதன்மை சொல்லாக உள்ளதை நாம் அறியலாம். இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கார். யாரு? பக்தவத்சல பாரதி. புதுச்சேரியில பிறந்தவர் 1957. ஓகே, ரைட். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 10 क्वेश्चனுக்கு நம்ம பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். பார்த்தோமா? ஆனா புக்ல ஒரே ஒரு கேள்விதான் புக் பேக். அடுத்து ஒரு சப் டாபிக். இது நெடுவினா ஓரியன்டா நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். முன்னுரையில ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எழுதணும். ரெண்டாவது வாழிடம் பத்தி ஒரு தலைப்பு, குடும்பம் ஒரு தலைப்பு, அடுத்தது வாழிடம் ஒரு தலைப்பு. இதெல்லாம் தொகுத்து எழுதினா நெடுவினா. இப்ப அடுத்தது மூணாவது ஒரு தலைப்பு மனந்தகம். மனத்தக்காளி இல்ல, மனந்தகம். இந்த மனந்தகத்துக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்கன்னா ஃபேமிலி ஆஃப் ப்ரோக்ரியேஷன்ஸ். என்ன சொல்றாங்க? ஃபேமிலி ஆஃப் ப்ரோக்ரியேஷன்ஸ் அப்படின்னா என்ன சார்? மனந்தகம்னா என்ன? இது தனி குடும்ப நிகழ்வுக்கு ஒரு அடிப்படை செய்தி. யாரெல்லாம் இருப்பாங்க இந்த குடும்பத்தோட அப்படின்னு சொன்னா, திருமணம் ஆன பிறகு கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க கட்டம். கல்யாணம் கையோட என்னங்க தனி குடும்பம் போயிடலாம். தனி நான் கூட அப்படிதான். திருமணம் ஆச்சு, போற வர அந்த நிகழ்வுலாம் ஒரு 3 மாதம், ஒரு 3 மாசம் தனியா வந்துங்க. அதான் நல்லது. அப்ப திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவியும் தனியாக வாழும் இடம் என்ன சார்? அங்க எங்கேயும் பார்த்தோமே, எது? தன்மனையில பார்த்தோமே இல்லையா? அதே போலதான் கணவன் மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க கட்டம், ஸ்டார்டிங் லைஃப். தட் மீன்ஸ் ஃபேமிலி ஆஃப் ப்ரோக்ரியேஷன்ஸ். இது எது வரைக்கும் மனதகம் பேர் அப்படின்னா, முதல் குழந்தை பிறக்கும் வரையிலும் உள்ள காலகட்டம் மனதகம். அது 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். இந்த முதல் குழந்தை பிறக்க வரையிலும் வாழக்கூடிய கணவன் மனைவி வாழக்கூடிய அந்த இல்லற வாழ்வுக்கு பேர் தான் மனதகம். ஆஃப்டர் மேரேஜ்ல இதெல்லாம் ரீகால் பண்ணணும். தனி குடும்பம்னா என்ன, தன்மனைனா என்ன, குட்டியல்னா என்ன, சரியா? எங்காவது போய் ஒரு வாரம் தங்கிட்டு வரணும்னா அந்த இடத்துக்கு பேரு குட்டியல். முதல் குழந்தை பிறக்க வரை வாழக்கூடிய அந்த காலகட்டம் மனதகம். ஆங்கிலத்துல ஃபேமிலி ஆஃப் ப்ரோக்ரியேஷன்ஸ் சொல்றாங்க பாருங்க. முதல் குழந்தை பிறக்க வரை உள்ள காலகட்டத்தை இந்நிலை குறிக்கிறது. தனி குடும்பம் உருவாக்கத்தின் தொடக்க நிலையாகவும் இது அமைகிறது. அப்போ ஒரு தனி குடுத்தனம் நடத்துவதற்கு இதுதான் ஆரம்பம். 2வது பாயிண்ட் தான் மனதகம் பற்றி குறிப்பு வரைக்கும் ஒரு 4 மார்க் क्वेश्चनல கேட்கலாம். அப்போ முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, மனமுறிந்த கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய தொடக்க கட்டமே மனதகம். 2வது முதல் குழந்தை பிறக்கும் வரை உள்ள காலகட்டம் மனதகம். 3வது பாயிண்ட் தனி குடும்ப உருவாக்கத்தின் தொடக்க நிலையாக இது அமைகிறது. இது தனியா வாழ்வதற்குண்டான சூழலை ஏற்படுத்து. சரி, 4வது பாயிண்ட், அப்ப 2 பேருமே இளம் வயதுல இல்லையா? கல்யாணமான கணவன் மனைவியும் இளம் வயது, துடிப்பாற்றல் அதிகமா இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் வரும். கணவனும் கோவப்பட்டு பேசுவான், மனைவியும் கோவப்பட்டு பேசுவான். இப்ப வாழ்க்கை முறிஞ்சு போயிடும். முறிவு ஏற்படக்கூடாது என்பதற்காக
அவ்வப்போது அவங்களுக்கு ஆலோசனை அறிவுரைகளை கூறுவதற்கு ஒரு செவிலி தாய் இருப்பாங்க. செவிலி தாய்னா யாரு? நர்சம்மாவா? அவனையும் உள்ள போட்டாங்க. செவிலினா யாரு? வளர்ப்பு தாய். வளர்ப்பு தாய் இருப்பாங்க. அவளோட தோழி, அவளுடைய மகள் அவள கூட இருக்கலாம். அவ்வப்போது ஆலோசனை சொல்லுவாங்க. நம்ம அவங்க ஆன்டின்னு சொல்லுவோம் இல்லையா? பாருங்க ஆன்டி, நான் ஒன்னும் சொல்லல, காலையில டிஃபன் சாப்பிடாம போகாதீங்கன்னு சொன்னேன். அதுக்கு கோச்சுக்கிட்டு தட்டை விசிறி போட்டு போறாரு. நான் என்ன பண்றது? போங்க ஆன்டி, எனக்கு வாழ்க்கை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படின்னு சில பேர் கோபத்துல என்ன பண்ணிடுவாங்க? கைட்டு போட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த நேரத்துல ஆலோசனை சாருக்கு என்ன வேலையோ தெரியல, ஆபீஸ்ல லேட் ஆகிட்டு அவருக்கு கோவப்பட்டிருக்காரு. ஆம்பளைங்க வெளியில போயிட்டு பல பிரச்சனைகளை ஈடுபட்டு வராங்க. அவங்களுக்கு அப்படிதான் கோபம் வரும். நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம தான் என்ன பண்ணணும்? அனுசரிச்சு நடந்துக்கணும்லாமா அப்படின்னு சொல்லும் போது அதை ஜீரணிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஈவினிங் வந்தவொடனே அன்பா பேசுவாங்க. குடும்பத்துல சுகப்பாடு. அதே போல கணவன் கோபப்பட்டு பேசும்பொழுதோ இல்ல மனைவி கோபப்படும் போது கணவனுக்கு ஆறுதல் சொல்வதற்கு, புத்திமதி சொல்வதற்கு, ஆலோசனை சொல்வதற்கு அது கூட இருக்கு. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை இணக்கமாக இருப்பதற்கு அவ்வப்போது அறிவுரை கூறக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டா செவிலி தாய். இதுவும் எதில வரக்கூடிய குறிப்பு? மனநலத்துல வரக்கூடிய குறிப்பு. சொல்றாங்க பாருங்க, இளம் தம்பதியினருக்கு ஏற்ற அறிவுரை கூறி நெறிப்படுத்தும் பணி செவிலிக்குரியது என்று தொல்காப்பியம் பொருள் அதிகாரத்துல 151வது பாடல் வரி கூறுகின்றது. அதனாலதான் கல்யாணம் ஆன கையோட இது போல தனி கொடுத்தணுமா போறவங்களுக்கு உதவிக்காக உடன் பிறந்த சகோதரியை அனுப்பி வைப்பாங்க சில வீடுகளில். இல்ல வயசான பாட்டிங்க இருந்தா கூட மாட ஒத்தாசுக்கு இருங்க, சின்ன சிறுசுங்க, ஆவேசப்பட்டுடக்கூடாது, கோவப்பட்டுடக்கூடாது அப்படின்னு அப்பப்போது புத்தி சுமதி சொல்றதுக்கு வீட்டுல பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க கூட இரு அப்படின்னு அனுப்புவோம். இதெல்லாம் நம்மளுடைய தமிழர் பண்பாடு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? யாரும் வேண்டாம், நீ மட்டும் வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துன்னு போயிடும். சரி, இது 4வது பாயிண்ட். அடுத்தது இப்ப என்ன சொல்றாங்க? இதன் மூலம் மனதகம் என்னும் குடும்ப அமைப்பு முதன்மை பெற்றிருப்பதை அறிய முடிகிறது. எங்க? அங்க இலக்கியங்களில். அப்ப மனதகம் குறித்து குறிப்பு வரைக்கணும். 4 பாயிண்ட் சொல்லிட்டோம்னா 4 பாயிண்ட் என்னன்னு? ஒண்ணு மனம் புரிந்த கணவன மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வினுடைய தொடக்க கட்டமே மனதகம் என்பது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் செவிலி தாய் புரிதல். சரியா? 4 பாயிண்ட் எடுத்துட்டா 4 மார்க். இன்டீரியர் क्वेश्चंस. இதுல கலைச்சொல்லாக்கமா என்ன கேட்பாங்க? ஃபேமிலி ஆஃப் ப்ரோக்ரியேஷன்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா மனதகம். 3 சுழினா வரணும். இது 3வது தலைப்பு. மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது என்ற நெடுவினாவிற்கு 3 தலைப்பு முடிஞ்சு போச்சு. அடுத்து 4வது தலைப்பு தாய் வழி குடும்பம். தாய் வழி குடும்பம் அப்படின்னா என்ன சார்? சங்க இலக்கியங்கள்ல நிறைய பேசப்படுவது. ஏன் நம்ம தமிழர் மரபிலே அது கூட இருந்திருக்கிறாங்க. வீட்டோட மாக்கள் கல்யாணம் ஆன கையோட மனைவி அக்கத்துல போய் கணவன் வாழ்வது, அதுதான் தாய் வழி குடும்பம். நான் கூட சில காலம் அப்படிதான் இருந்தேன். அந்த லைஃப் எனக்கு பிடிக்கல. எங்க மாமனார் மாமியார் அதை கூட பள்ளி கொண்டாதான் செஞ்சு எனக்கு அது பிடிக்கல. சாப்பிடணும் சாப்பிடலையோ, இருக்குதோ இல்லையோ, கௌரவமா தனிமையில இருக்கு. இருந்தாலும் அந்த காலகட்டத்துல கொஞ்சம் அடைக்கலமா கொடுத்தாங்க. சந்தோஷம், பாராட்ட வேண்டிய விஷயம். நன்றி, மறப்பது நன்றி. ஆனா அது எனக்கு வாக்கத்தம் ஒத்து வரல. அடுத்தது தனியா ஃபேமிலி வந்துட்டேன்.
தனியா ஃபேமிலி வந்துட்டேன். சில பேர் அப்படியே அடிக்ட் ஆகிட்டவங்க இருப்பாங்க. சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு சொல்லுவாங்க. ஆனா பழமொழி தப்பு. சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற பழமொழி தப்பு. சோறு கண்ட சொர்க்கம் என்றது ஏன் சொன்னாங்க? ஐப்பசி திங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடத்துவாங்க. சப்தமி நாள்ல அன்னாபிஷேகம் நடக்கும். அந்த நாள்ல சிவலிங்கத்துல அன்னத்தால அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அந்த அன்னத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவபெருமானை கண்டு அதன் கண் இருக்கக்கூடிய பிரசாதத்தை ஒரு சோற்று பருக்கையை நாம் எடுத்து உண்டால் இந்த வாழ்வு சொர்க்கம் அப்படி இருந்தார். அதை பார்ப்பதற்குத்தான் இப்படி படப்படி சொன்னாங்களே தவிர சோறு போடுற இடத்துலயே சொர்க்கம்ன்றதாக இல்லை. நம்ம நிறைய மாத்தி மாத்தி பொருள் கொண்டுட்டோம். இதெல்லாம் சேகரிச்சு ஒரு யூடியூபா போடலாம்னு பார்த்துட்டு இருக்கேன். பழமொழியின் உண்மை பொருள் அப்படின்னு தலைப்புல யூடியூபரா மாறலாமான்னு பாக்குறேன். இன்ஸ்டாகிராம்ல போடுறதா? சரி பாப்போம் எதால போடுறதுன்றத பிறகு யோசிப்போம். அப்ப தாய் வழி குடும்பம்னா என்ன சார் அப்படின்னா, திருமணத்திற்கு பிறகு மனைவியினுடைய அகம்னா இல்லத்தில் கணவன் வாழ்வது தாய் வழி குடும்பம். எளிமையான பொருள் சொல்றாங்க பாருங்க. சங்க காலத்தில் கணம்னா கூட்டம், குழு, அந்த சமூகத்திற்கு தாயே தலைமை ஏற்று இருந்தார். சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா கும்பலர் ஆட்சி. என்னங்க சொல்லுமா கடைக்கு போய்க்கலாம். சரிம்மா. என்னங்க சொல்லுமா 2 தவளை தண்ணி. சரிம்மா. என்னங்க சொல்லுமா. நீங்க என்ன சண்டே? என்ன சண்டேன்னு சொன்னா சரி. மட்டனோ சிக்கனோ ஃபிஷ்ஷோ பணியால போல. அந்த குடும்பத்துல ராட்சன் யாருக்கிட்ட? பொம்பளை. இப்ப தாய் வழி சமூகம் தாயே தலைமை ஏற்று குடும்பத்தை நடத்துவான். வரவு செலவு கணக்கெல்லாம் பெண்கள் தான் பார்த்தாங்க. 1000 ரூபாய் தரேன், கடைக்கு போயிட்டு இதை வாங்கிக்குவாங்க. நீதி எவ்வளவு, என்னென்ன செலவு பண்ண லிஸ்ட். வரவு செலவு கணக்கெல்லாம் எப்படி அப்பா பாக்குறாரோ அது போல அம்மா பார்ப்பாங்க. அப்ப தாயே தலைமை பொறுப்பை ஏற்று இருந்தான். தாய் வழியாகவே குலத்தொடர்ச்சி குறிப்பிடப்பட்டது. அப்படின்னா என்ன? அதை பத்தி ஒரு நூல் சொல்லுது. எது? 18 கூறும் சேர நாட்டு மருமக்கள் தாய முறை இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அப்படின்னா என்ன சார்? குலத்தொடர்ச்சி குறிப்பிடப்பட்டதுன்னா என்ன? நான் வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டேன் அப்படின்னா என் மனைவியுடைய வீடு எது? அவங்களுடைய வீடு. இப்ப என் பிள்ளைங்க பிறந்த பிறகு அவங்க என்ன ஆகுவாங்க? அதே போல வீட்டோட மாப்பிள்ளையா அரவணைச்சுப்பாங்க. அப்ப இது கூட தொடர்ச்சி அப்படியே வரும் பரம்பரையே. ஏன்னா எங்க அப்பாவும் வீட்டோட மாப்பிள்ளை, அதனால நானும் எங்க வீட்டோட மாப்பிள்ளையா இவரை கொண்டு வந்துட்டேன். முன்னேற போனா சரியா போனா பின்னேறும் சரியா வரும். சரி சார், முன்னேறு போனது மாணவ போனா பின்னேறு போனது மாணவர்னா இப்படி குல தொடர்ச்சி இருந்தது. சில வீட்டுல இப்ப இருக்கிறதுல பார்க்கும்போது சிலதெல்லாம் அதிகார வர்க்கம் அதிகமா இருக்கும் பெண்கள்ல. இது காரணம் யாரு? ரோல் மாடல், ஃபேமிலி ஆஃப் பேரண்ட்ஸ். அம்மா அங்க அதற்கு போட்டு அவங்க வீட்டுக்கார அடிக்கிருப்பாங்க, அதை பார்த்துருப்பா பொண்ணு. அதே போல தான் கணவனையும் ஏய் யாரும் ஹஸ்பண்ட்னு கூப்பிடுறதில்ல, என்னன்னு கூப்பிடுறதில்ல, பேர் விட்டு கூப்பிடுறாங்க. டேய் குமரேசா, டேய் பூபேஷ். ஏன்னா எல்லாம் சேம் ஏஜ் ஆகும். அதனால என்ன ஆயிடுது? உரிமையோட அந்த காலத்துல பேர் சொல்ல மாட்டாங்க. கணவன் பெயர் கேட்டா அதாங்க மலை மேல இருப்பாரு. யாருமா? பெருமாளா? யாரு? சிவனா? அவங்க பையன். யாரு? கணபதியா? அவங்க தம்பி. யாரு? முருகனா? அவருதான்.
வீட்டுக்காரர் பெயரை வாயை கலந்து முருகன் சொல்ல மாட்டாங்க. ஒரு காலத்துல பெண்கள் கணவனுக்கு மரியாதை கொடுத்தாங்க. இப்ப அது இருக்கா? கேட்டு வாங்க வேண்டியதா கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அதான் சொன்ன எச்சரிக்கையா இருக்கா? கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. வேணும்னா போதும். அப்ப குலத்தொடர்ச்சி குறிப்பிடப்பட்டிருக்கின்றதுக்கு ஆதாரம் 18 இது எவ்வகை நூல்கள்ல ஒன்று. 18 எந்த நூல்ல ஒன்று? 8 தொகை நூல்கள்ல ஒன்று. அதுல சேர நாட்டு மருமக்கள் தாய்முறை என்ற நூல்ல பிரிவுல இந்த தாய் வழியாக குலத்தொடர்ச்சி நடைபெற்று இருப்பதை குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இது ஒரு ஆதாரம். தாய் வழி குடும்பத்திற்கு 18 நூல் கூறும் சேர நாட்டு மருமக்கள் தாய்முறை இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இன்னும் சங்க இலக்கிய பாடல்கள்ல குறிப்பா புறநானூற்றுல கலித்தொகையில சில பாடல் வரிகள் இங்க கொடுத்திருக்காங்க. அதுலயும் தாயை முதன்மைப்படுத்தி பேசப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட அது கூட பேசுறாங்க. தெருவுல சண்டை போட்டா யார் அந்த பையன்? அதான் அந்த முனியம்மா இல்ல, முனியம்மா அவங்க பையன்மா, அவனாவா எதிர்த்து சண்டை போட யாரு? இந்த பாண்டியம்மா இல்ல, பாண்டியம்மா அவங்க பேர் பாண்டியம்மா. யாரு பாண்டியம்மா? யாரும் இல்ல. பிகில் படத்துல எதுக்காக சொல்லணும்னா சங்க இலக்கியங்களுக்கு தாயே முதன்மைப்படுத்தி இருக்காங்கிறதுக்காக சில எடுத்துக்காட்டு பாடல்களை கொடுக்கிறாங்க பாருங்க. செம்முது பெண்டின் காதலன் சிரான். செம்முது பெண்டின் காதலன் சிரான் அளபடுத்து வந்திருக்கக்கூடிய சொல் என்ன அளபடை? சிரான். வெரி குட். செய்யுளிசை அளபடை. இதுக்கு இன்னொரு பேரு இசை நிறை அளபடை. இசை நிறை அளபடை அல்லது செய்யுளிசை அளபடை. செய்யுள் நிறை அளபடை. ஓகே, என்ன பொருள் தருது? செம்முது பெண்டின் காதலன் சிறான். காதலன் அப்படின்னு சொன்னாலே அன்பு மகன் அர்த்தம். சிறான் அப்படின்னு சொன்னா மகன், சிறுவன். சிறுவன், அன்பு சிறுவன். யாருடைய அன்பு சிறுவன்? செம்முது பெண்டின், செம்மையான முதுமை கொண்டிருந்த அந்த பெண்ணினுடைய அன்பு மகன் இவன் அப்படின்னு சொல்லும் போது தந்தையை முன்னிலைப்படுத்தி சொல்லல, தாயை முன்னிலைப்படுத்தி பேசப்பட்டது. ஊர்ல போனீங்கன்னா கிராமப்புறத்துல பெரும்பான்மையா ஆம்பளைக்கு பேர் சொன்னா தெரியாது, பொம்பளைக்கு பேர் சொன்னாதான் தெரியும். உதாரணத்துக்கு தீபக்கு தேடி போறான் அவங்க ஊருக்கு. எந்த ஊர்ல? மசராம்பேட்டையா? பரசாம்பட்டி. இங்க இருக்க பரசுராம்பட்டி தாண்டி எந்த தெரு? அந்த தெருவுல வைஷ்ணவி காலனில இருக்க, காலனில இருக்க வந்திருக்கேன். அந்த ஏரியாக்கெல்லாம் வந்திருக்கேன். பரசுராம பட்டிக்கு வர அங்க போய் கேட்கிறேன், இந்த பக்கம் தீபக்குன்னு ஒரு பையன் வித்யாலட்சுமியில படிக்கிறான், எந்த வீடு தெரியுமான்னு. தெரியாதுங்களே. இப்ப நான் அவங்க அம்மா பேர் சொல்லணும். அம்மா பேர் என்னன்னா மைதிலி. ஓ, அந்த அக்காவுடைய பையனா? போங்க சார், இது இந்த தெருவுக்கு போங்க. இந்த தெருவுல கடைசி வீடு, ஏதோ கடைசி வீடா வந்துருக்கேன். இப்படியே போட்டு வாங்கி அரசு நோட் பண்ணிடணும். சரியா? இப்படி சொல்லும் போது அப்ப யாரு முதன்மைப்படுத்தி பேசப்பட்டது? ஒரு தாயினுடைய பெயரை சொன்ன பிறகுதான், ஓ அந்த அம்மாவுடைய பையனா இந்த வீடு. சார் நீங்க ஏன் சார் பொம்பளை கிட்ட கேட்கறீங்க? ஆம்பளை கிட்ட கேட்டு பாருங்க சார், ஆம்பளை பேர் சொல்லுவாங்க. ஏன்னா வெளியில ஆம்பளை யாரும் தெரியறது இல்லை, பொம்பளைங்க தான் வெளியில தெரியாது. அதனால தாயை முதன்மைப்படுத்தி பேசப்பட்டிருக்கு. செம்முது பெண்டின் காதலன் சிறான் அப்படின்னு புறநானூற்றுல 276வது பாடல் தெரியப்படுது. இது தாய் வழி குல தொடர்ச்சிக்கு இதுவும் ஒரு சான்று. அதே புறநானூற்றுல அடுத்த ஒரு பாடல் 277வது பாடல்ல சொல்லுது, வான் நரை கூந்தல். வான் நரை கூந்தல் முதியோள் சிறுவன் என்று பேசப்பட்டது. வான் வெளிரிய நிறத்துல
தன்னுடைய கூந்தலும் அது போல வெளிரிய நரை முடியில இருக்கக்கூடிய முதியோருடைய சிறுவன் இவன் அப்படின்னு தாயை முதன்மைப்படுத்தி பேசப்படும். வான், நரை, கூந்தல், முதியோர், சிறுவன். நரைன்றது தெரியும், முடிநாச்சு போயிருக்கு. எது போல இருக்கா? வானினுடைய வெண்ணிற நிறத்தோடு காணப்படக்கூடிய கூந்தல், நரை கூந்தல். அந்த முதியோருடைய சிறான், சிறுவன், இந்த மகன் அப்படின்னு தாயை முதன்மைப்படுத்தி பேசப்பட்டிருக்கு. எந்த நூல்ல? புறநானூற்றுல 277வது பாடம். அடுத்து ஒரு கலித்தொகையில, பாலைக்களியில, கலித்தொகையில முல்லைக்களி, குறிஞ்சிக்களி, மருதக்களி, பாலைக்களி, நெய்தல் களி அப்படின்னு தனித்தனி பிரிவுகள் உண்டு. நீங்க கூட முல்லை களியிலிருந்து ஒரு பாட்டு கண்டுபிடி பாட்டு 10ஆம் வகுப்புல படிச்சீங்களா? அது முல்லை பாட்டா முல்லை களியா? முல்லை பாட்டா, மன்னிக்கணும். அது போல கலித்தொகையில 5 வகையான பிரிவுகள் இருக்கு. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல் களி, பாலைக்களின்னு சொல்லுவாங்க. அதுல பாலைக்களியில 8வது பாடல் வரி ஒண்ணு சொல்லுது என்னவென்று, என் மகள் ஒருத்தியும் பிறள் மகன் ஒருவனும். அங்கேயும் பாரு, தாயை முதன்மைப்படுத்தி பேசப்பட்டிருக்கு. என் மகள் ஒருத்தியும், நான் ஒரு தாய், நான் சொல்றேன் என் மகள் ஒருத்தியும், என்னுடைய பொண்ணாக சொல்லக்கூடிய ஒருத்தியும், பிறள் மகன், இன்னொரு பெண்ணுடைய மகன் ஒருவனும். அதுக்கப்புறம் எக்ஸ் அப்படின்னா புறத்தாலே, புறம்னா வெளியில, பிறர் அறியாவண்ணம் காதல்ல ஈடுபட்டிருக்காங்கன்றத சொல்லவர். என் மகள் ஒருத்தியும் பிறள் மகன் ஒருவனும் அப்படின்னு சொல்லும்போது இங்கேயும் யாரை முதன்மைப்படுத்தி இருக்காங்க? யாரை முதன்மைப்படுத்தி இருக்காங்க? தாயைத்தான் முதன்மைப்படுத்தி பேசப்பட்டிருக்கு. அதனால சங்க இலக்கியங்கள்ல பெரும்பான்மையா எந்த குடும்ப முறை அமைப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா தாய் வழி குடும்ப அமைப்பு முறை இருந்திருக்கு. அதனாலதான் இன்றைய காலகட்டத்தில் கூட சில வீடுகளில இது போல தாய் வழி குலத்தொடர்ச்சி இருந்துட்டு இருக்கு. முன்னாடிலாம் அதிகம், இப்போ மக்கள் தெரிஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. அடுத்து ஒரு கருத்து, இப்ப இந்த பாடலுடைய பொருளை கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. இவள் மகன் என்றே கூறப்பட்டிருக்கிறதே தவிர இவன் மகன் அப்படின்னு சுட்டி காட்டல, ஆணை முதன்மைப்படுத்தல, பெண்ணை தான் முதன்மைப்படுத்தி பேசப்பட்டிருக்கு என்பது நோக்கத்தக்கது. இவை அனைத்தும் சங்க காலத்தில் காணப்பட்ட தாய் வழி சமூகத்தின் நிலையை காட்டுகின்றன. இந்த செய்தியோட இன்னொரு செய்தி பாருங்க. சங்க காலத்தில் பெண் திருமணம் செய்த பின்னரும் தன் இல்லத்திலேயே தொடர்ந்து வாழ்க்கை நடத்தும் தாய முறை, தட் மீன்ஸ் மேட்ரி லோக்கல் இருந்துள்ளது. சொன்ன பாத்தீங்களா, வீட்டோட மாப்பிள்ளையார். ஏன்னா பொண்ணை ரொம்ப செல்வாக்கா வளர்த்திருப்பாங்க. அடுத்த நம்பி இன்னொரு இடத்துக்கு கொடுத்துட்டோம்னா பெண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு ஒரு பயம். அந்த பயத்தினால செல்வாக்கா பிறந்த அந்த குழந்தையை தன் வீட்டோட வச்சுக்கிட்டு வாழும் வாழ்க்கை முறைக்கு பேர் தான் மேட்ரி லோக்கல் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் தாய் வழி குடும்பத்திற்கு. இரண்டாவது, சார் இப்ப அவங்களுடைய சொத்து வளங்கள்லாம் யாருக்கு போய் சேரும்? பெண்ணுக்கு போய் சேரும். அவங்க அம்மா வீட்டு சொத்து எல்லாம் யாருக்கு ஒரு சேரும்? பெண்ணுக்கு வந்து சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், எங்க மாமியார் இருக்காங்க, அவங்க பேர்ல இருக்கிற சொத்து இப்ப பெண்களுக்கும் உரிமை உண்டு. ஒரு காலத்துல ஆண்கள் மட்டும்தான் உரிமை கொண்டாடினாங்க, இப்ப பெண்களுக்கும் சம உரிமை உண்டு. சொத்துல உடலாம் ஃபைட் பண்ணலாம். அப்ப அவங்களுடைய சொத்து வளங்கள் அனைத்தும் தன்னுடைய மகளுக்கே கொண்டு செல்லப்பட்டது. அப்ப இவனுக்கு வந்து சொத்து சொன்னா நாளைக்கு இவங்க வயிற்றுல பிறக்கிற குழந்தை அதே போல தாய் வழி குலத்தொழிச்சு வந்தா இவங்களுடைய சொத்து வளங்கள் அனைத்தும் அந்த மகளுக்கே போய் சேரும். சரி சார், ஒரு பையனா இருந்தா அப்ப சொத்துல பாதிப்பாரு, சொத்துல பாதிப்பாரு. 50 உனக்கு 50 எனக்கு. இதெல்லாம் சங்க இலக்கியங்கள்ல இருந்திருக்கின்றன என்பதற்கு ஆதாரங்களோடு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. திருமணத்திற்கு பின் மனைவியின் இல்லத்திற்கு சென்று கணவன் வாழும்
வாழ்வதே நடைமுறையாக இருந்திருக்கிறது என்பதை அகநானூற்றிலே 274வது 274வது 284வது பாடல் வரிகள்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்திகளை புரட்டி பார்த்தா அதனுடைய நுணுக்கம் தெரியும். அடுத்தது, தாய் வழி குடும்பங்களில் பெண்களே குலத்தொடர்ச்சி காரணமாக இருப்பதால் பெண் குழந்தைகளின் பேருனா பிரசவ காலம் முதன்மையாக விரும்பப்பட்டது. அதனாலதான் முதல் குழந்தை பிறப்பு பெண்ணுடைய தாய் வீட்டுல பார்ப்பாங்க. பிரசவம் முதல் குழந்தையுடைய பிறப்பு பெண்ணுடைய தாய் வீட்டுல பார்ப்பாங்க. அது என்னென்ன செலவாகுதோ அத்தனையும் தாய் வழியே ஏற்றுப்பாங்க. முறையில் தாய் வழி முறையில் குடும்பத்தினுடைய சொத்தும் வளங்களும் செல்வங்களும் பெண்களுக்கு சென்று சேர்ந்தன. இப்படி தாய் வழி சொத்துக்கள் பெண்டிற்கே போய் சேர்ந்தன என்பதை மருதத்திணை பாடல் ஒன்று கூறுகிறது. எந்த நூல்ல அப்படின்னு சொன்னா குறுந்தொகையில. இதுக்கு முன்னாடி மருதத்திணை பாடல் ஒன்றில் மகளிர் தன்மனை நின்மனை நும்மனை அப்படின்னு சொல்லப்பட்டது எந்த நூல்லனா அகநானூற்றுல. இந்த தாய் வழி குடும்பத்துல குறுந்தொகையில மருதத்திணைக்குரிய பாடல் ஒன்று 295வது பாடல்ல பெண்களுடைய சொத்துக்களும் வளங்களும் யாருக்கு போய் சேர்ந்தன? பெண்களுக்கே போய் சேர்ந்தன என்ற செய்தியை விளக்கமாக தெளிவாக கூறுகிறது என்பதை நோட் பண்ணிக்கிறேன். இதையெல்லாம் சேகரித்து எழுதுனா எந்த குடும்ப முறைக்கு எடுத்துக்காட்டுதெல்லாம் தாய் வழி குடும்பத்திற்கு எடுத்துக்காட்டு. அப்ப தாய் வழி குடும்பம் பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு ஒரு 4 மார்க்ல கேட்டா கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இந்த 6 பாயிண்டும் எழுதணும். நெடுவினாவா இருந்தா இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. புரிஞ்சு வச்சா? அப்ப தாய் வழி குடும்பம்னு சொல்லும் போது என்னென்ன பாயிண்ட்ன்றத நோட் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு தலைப்பு, தந்தை வழி குடும்பம். தந்தை வழி குடும்பம், இதுக்கு இன்னொரு பெயரு ஆண் மைய சமூகம். இன்னொரு பெயர் என்ன? இதுக்கு ஆண் மைய சமூகம் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. தந்தை வழி குடும்பத்திற்கு வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டா ஆண் மைய சமூகம். அப்படின்னா என்ன சார்? ஒரு குடும்பத்துல ஆண் பிள்ளை தான் சமூகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடியவர். எப்படி ஒரு குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பை தாய் ஏற்று இருந்தாலோ தாய் வழி குடும்பத்துல, அதே போல தந்தை வழி குடும்பத்துல ஒரு ஆண் தலைமை ஏற்றிருப்பான். அப்ப கணவனுடைய வீடு மனைவிக்கு வாழும் இடமாக அமைந்தது. திருமணத்திற்கு பிறகு மனைவி எங்க வந்து வாழ்வார்? கணவனுடைய அகத்தில் வந்து வாழ்வும். இன்னைக்கு பெரும்பான்மை இதான் நடந்து கொண்டே இருக்கிறது. சரணும் கல்யாணம் நடந்த கையோட அம்மா வீட்டை விட்டு பிரிந்து கணவனுடைய வீட்டுக்கு வந்துருச்சு. அதனாலதான் கண்ணீர் மல்க அழுதுட்டு வெளிவருவாங்க. நீ எப்படி பார்ப்பேன், எப்பொழுது பார்ப்பேன் அப்படின்னு வேதனைப்பட்டு திரும்பி போவாங்க. அதனாலதான் பெண்களுக்கு 2 வீடு, ஒண்ணு புகுந்த வீடு, இன்னொன்னு பிறந்த வீடு. 2 குலசாமி, ஒண்ணு பிறந்த வீட்டு குலசாமி, இன்னொன்னு புகுந்த வீட்டு குலசாமி, குலதெய்வம். ஆனா ஆண்களுக்கு ஒரே குலசாமி தான். அதனாலதான் இந்த இடத்துல பெண்கள் உயர்ந்து இருக்காங்க. சமுதாயத்துல பெண்கள் உயர்ந்த நிலைக்கு போறாங்கன்னா அந்த பாருங்க, நம்மளுக்கு வருமா அது போல ஏற்றுக்கிற மனப்பான்மை வருமா? அவங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. பிறந்த வீட்டுல ஒரு சாமியை கூப்பிட்டாங்க, புகுந்த வீட்டுக்கு வந்த உடனே கனவகத்தில் என்ன குல தெய்வமோ அதை வழிபடுறாங்க. இதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு ஆளாகிறாங்க பாருங்க. அதனாலதான் அவங்க உயர்ந்தவங்க. நம்மளுக்கு சிலதெல்லாம் ஏத்துக்க விருப்பம் இருக்காது. ரைட். இப்ப தந்தை வழி குடும்ப முறையை பத்தி பார்க்க போறோம். இதுவும் ஒரு 4 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். தந்தை வழி குடும்பம் பற்றி குறிப்பு வரைக. முதல் பாயிண்ட், மனித குலத்தில் இது முதல்ல ஆதிக்குடி என்று சொல்லக்கூடிய முதன்மை குடி மக்களிடம் இந்த முறைதான் இருந்தது. சில காலங்களுக்கு பிறகு தாய் வழி குடும்பமா மாறி போச்சு. இப்போ படிப்படியா அந்த ஆதிக்குடிகள் இப்போ தலை மேலோங்கி வந்திருக்கு. பெரும்பான்மையா தந்தை வழி குடும்பமா இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன? மனித குலத்தில் ஆதியில் தோன்றி வளர்ந்த தாய் வழி முறையானது தமிழர்களிடம் இருந்ததை சங்க இலக்கியங்கள் வழி அறிய முடிந்தாலும் சங்க காலத்திலேயே ஆண் மைய சமூக முறையும் கூடவே வலுவாக வேரூன்றி பரவலாகிவிட்டதையும் காண முடிகிறது. அதற்கு சில எடுத்துக்காட்டுகள் சொல்றாங்க. 500 பாடல் வாயிலாக அது என்னன்றதை இப்ப பார்ப்போம். ஆண் மைய சமூகத்தில் பெண்கள் திருமணத்திற்கு பின்
கணவனுடைய தந்தையகத்தில், தட் மீன்ஸ் பேட்ரி லோக்கல். பேட்ரி லோக்கல்னா தாய்மொழி, தாய்மொழி குடும்பம். பேட்ரி லோக்கல்னா தந்தையகம் என்று சொல்லக்கூடிய தந்தை வழி குடும்பம். ரைட். அந்த தந்தையகத்தில் வாழ வேண்டும். மணமான பின் தலைவன் தலைவியை அவனுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்தபோது அவனுடைய தாய் அவளுக்கு சிலம்பு கழி நோன்பு செய்திருக்கிறாள். இது என்ன சார் சிலம்பு கழி நோன்பு? ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. சிலம்பு கழி நோன்பு பற்றி குறிப்பு வரைக. இது என்ன சிலம்பு கழி நோன்பு? தன் காலிலேயோ அல்லது கழுத்திலேயோ அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களை மாற்றுவது. அணிகலன்களை மாற்றுவது. காலில் அணிந்திருக்கக்கூடிய பழைய சிலம்பினை கையற்றி புதிய சிலம்பினை அணிவிப்பது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அது யாருடைய அர்த்தம் செய்வாங்க அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு தந்தை கணவனுடைய தந்தையகத்துல செய்வது. யார் செய்வார்? அம்மா செய்வாங்க. யாருடைய அம்மா? கணவனுடைய அம்மா. கணவனுடைய அம்மா பெண்ணுக்கு என்ன வேணும்? மாமியார். மாமியார் தன்னுடைய மருமகளுக்கு செய்யக்கூடிய நோன்பு சிலம்பு கழி நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல அணிந்திருக்கக்கூடிய பழைய அணிகலன்களை நீக்கி புதிய அணிகலன்களை அணிவிக்க செய்வது தந்தையகத்தில். அது யார் செய்வா அப்படின்னா கணவனுடைய தாய் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படின்றத சிலம்பு கழி நோன்பாக 500 என்று சொல்லக்கூடிய 8 தொகை நூல்கள் ஒன்றாக சொல்லக்கூடிய 500 399வது பாடல்ல இந்த வரி சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அப்ப சிலம்பு கழி நோன்புனா என்னன்றத விளக்கம் கொடுத்துட்டேன். எந்த அகத்தில் செய்யக்கூடியதுன்னா தந்தை அகத்தில். யார் செய்வாங்க அப்படின்னு சொன்னா கணவனுடைய தாய் செய்வார். இதை பற்றி பேசக்கூடிய குடும்பம் தந்தை வழி குடும்பம். சரி சார், அடுத்த ஒரு செய்தி தந்தை வழி குடும்பத்துல. இதன் வழி மணமக்களின் வாழ்விடம் கணவனகம் என்பதை உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த செயல்கள் மூலமாக, சங்க இலக்கியத்தின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்ட இந்த செயல்களின் மூலமாக மனைவியினுடைய வாழிடம் எதுவாக இருந்தது அப்படின்னு சொன்னா கணவனுடைய அகம் என்று சொல்லக்கூடிய வீடாக இருந்தது. இதற்கு குறுந்தொகை ஒரு சான்றாக இங்க ஒரு செய்தி சொல்லுது. என்ன அப்படின்னு சொன்னா மனை உரை மகளிருக்கு ஆடவர் உயிரே. இந்த கொட்டேஷனை 1 மார்க்ல கேட்காங்க. மனை உரை மகளிருக்கு ஆடவர் உயிரே. என்ன? மனையின் கண் வாழக்கூடிய. இந்த இடத்துல உரைனா என்ன பொருள் பாருங்க. இந்த உரைன்னு போட்டா என்ன பொருள்? வாழும் இடம், வாழ்விடம் அல்லது வாழும் இடம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க உறைவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உரை வாழும் இடத்தை உணர்த்தக்கூடிய. அப்ப மனையின் கண் வாழக்கூடிய அந்த மகளிருக்கு, பெண்களுக்கு ஆடவர் என்று சொல்லக்கூடிய ஆண்களே உயிர். அப்ப தந்தை இடத்திற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு குறுந்தொகை பாடல். அப்ப மனைமுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்று கூறின நூல் எதுன்னு கேட்டா குறுந்தொகை. எத்தனாவது பாடல் வரின்னு கேட்டா 135வது பாடல் வரி. 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் தந்தையகத்துக்கு. அடுத்தது, தன் கணவனையே முழுவதும் சார்ந்திருந்த நிலையை அறிய முடிகிறது இதன் மூலம். எதுக்கு எடுத்தாலும் கணவனுடைய செயற்பாட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீங்க பெரும்பான்மையா இருக்கும். எந்த ஒரு செயலா இருந்தாலும் என்னங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கு, போயிட்டு வரட்டுமா? இல்லைங்க வழி சாமான் இல்ல, போயிட்டு வாங்கிட்டு வந்துருக்குமா? யார்கிட்ட கேட்கணும்? இல்ல கல்யாணத்துக்கு போகணும், கணவனிடத்துல கேட்கணும். இது சார்ந்தே காணப்படக்கூடிய ஒரு நிகழ்வு இன்னைக்கும் காணப்படுவதற்கு காரணம் சங்க இலக்கியத்துல இது போல பேசப்பட்டிருக்கு. சங்க காலத்தில் தந்தை வழி குடும்ப முறை மிகவும் வலுவான ஒரு பரவலான முறையாக இருந்துள்ளது. இதனை பொருள் வயல் பிரிவு என்றும், போர், வாழ்வியல், சடங்குகள், குடும்பம், திருமணம் என பல்வேறு சமூக களங்களில் காண இயலும். அது என்ன? பொருள் வயர் பிரிவு. பொருள் வயன் பிரிவுன்னு பேர். பொருளை ஈட்டுவதற்காக கணவன் மனைவி விட்டு பிரிந்து வருவது. நானும் இல்லகத்திலிருந்து
இப்ப பொருள் ஈட்டுவதற்காக பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டார். இந்த பிரிவு எதனால் ஏற்பட்டது? இந்த பிரிவு எதனால் ஏற்பட்டது? வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன தேவை? பொருள் தேவை. வாழும் வாழ்க்கையிலே என்ன தேவை? பொருள் இருக்கணும். இவர் எப்படி வாழ்ந்தார் என்ற மீனிங் இருக்கணும். வாழ்வதற்கான பொருளும் தேவை, எப்படி வாழ்ந்தார் என்ற பொருளும் இருக்கணும். அப்ப அந்த பொருளை ஈட்டுவதற்காக மனைவியை விட்டு கணவன் பிரிந்து செல்கின்றான். அப்ப மனைவி வாழும் இடம் எங்கமாக இருக்கணும்? தந்தையகத்தில் இருக்கணும் இல்லையா? கணவனுடைய தந்தையகத்தில் இருக்கணும். அப்ப ஆண்மைய சமூகத்துக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. சரி, போர் புரிவதற்காக செல்கின்றார்கள். அந்த காலத்துல வீரர்கள் போர் புரிவதற்காக போவாங்க. அப்ப மனைவி எங்க இருப்பா? கணவனுடைய தந்தையகத்தில் இருப்பா. அதே போல வாழ்வியல் சடங்குகள் எல்லாம் உன்னோட செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் என்ன செய்யறாங்க? கணவனுடைய அகத்தில், தந்தையகத்தில். அடுத்தது குடும்பம், திருமணம், இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் எங்க நடக்குது? தந்தையுடைய அகத்தில். இதெல்லாம் பார்க்கும்போது சங்க இலக்கியங்கள்ல தந்தை வழி குடும்ப முறையும் இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்கு? வலுவாக இருந்திருக்கு. அப்ப இடைக்காலத்துல கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு இன்னைக்கு அந்த நிகழ்வு மீண்டும் உருவெடுத்துச்சு. இப்படி தாய் வழி குடும்ப முறை, தந்தை வழி குடும்ப முறையோட இந்த வகுப்பை நிறுத்திக்கிறேன். அடுத்தது தனி குடும்பம்னா என்ன, விரிந்த குடும்பம்னா என்ன அப்படின்னு ஒரு 2 தலைப்பு இருக்கு. அதோட முடிவுரை முடிச்சுட்டா ஒரு நெடுகு நாள் கொண்டாடத்தை உங்களுக்கு கிடைச்சுன்னா இடையில 1 மார்க் 2 மார்க் 4 மார்க் அப்படி கேன்சல் பண்ணி கொடுத்துருக்கேன். நாளைக்கு வரும்பொழுது இந்த 5 6 தலைப்புல கொடுத்திருக்கக்கூடிய செய்திகளை ஒருவே படிச்சுருவா. எங்க இருந்து வேணும்னாலும் 1 மார்க்கா 2 மார்க்கா கேட்கும். சரியா? இதான் ஹோம் ஒர்க். சரி, தேங்க்யூ.